கொங்கு மண்டலத்துல ஒருத்தங்க வந்து கருத்தரித்த இல்ல குழந்தை பெற்ற ஒரு அம்மாவுக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு ரசம் வச்சிருந்தாங்க. அதை கேட்டா என்ன ரசம்னா இது பேர் செலவு ரசம்னா. நான் உடனே செலவு ரசம்னா என்ன அர்த்தமா, அதுக்கு செலவு ரசம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியல. இல்ல எங்க வீட்டுல வந்து இது மாதிரி ஒரு குழந்தை பேரு வந்தா அது கொடுக்குற ஒரு வழக்கம். நான் ஒரு ஆர்வத்தில் அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். வலம்புரிக்காய் எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாரும் அதுல உள்ள பொருட்கள் எல்லாம் மருத்துவ குணமுடையதா இருந்துச்சு. நிறைய இஞ்சி, புதினா, நிறைய ஒரு ஸ்பைசஸ் எல்லாம் அதுல இருந்துச்சு. ஆனால் எனக்கு மனசுல புரியவே இல்லை எதற்காக செலவு ரசம் என்று பேர் வைக்கிறாங்க. பல பேருக்கு உங்களுக்கு தெரியுமா இருக்காது. செலவு ரசம் ரொம்ப மெய்சிலிர்த்து போனேன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம். அப்ப அழகா ஒரு பெரியவர் சொன்னாரு, சார் பொதுவா ரசத்துக்குரிய எல்லா பொருளும் எங்க தோட்டத்திலேயே கிடைக்கும். எல்லாம் எடுத்துட்டு சில பொருட்களை விலை கொடுத்து வாங்கி வரும், அது ஒரு செலவு. அந்த விலை கொடுத்து வாங்கி வர்ற பொருளும் சேர்த்து என் மகள் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய ரசம் செலவு ரசம் என்றார். எவ்வளவு முக்கியமான விஷயம். கொண்டாடப்பட வேண்டியது ஒரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்கு.